இன்றைக்கி வந்து இன்னும் டேட் கூட மாறலை ஆக்சுவலாக. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டியூஸ்டேயில் தான் இருக்கும். அதுக்குள்ளே மெனுவை மாற்றிட்டாங்க. பருப்பு பொடி தான் இது. சூப்பராக இருக்குது. தென் வேறு என்ன இருக்குது? அதுவே கீஸ். ஐயோ இதுவுமே பருப்பு பொடி தான். மாப்பிள்ளை ஏமாற்றிட்டாங்க மாப்பிள்ளை. 5 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தோசை அன்லிமிட்டட் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் செகண்ட் செட் ஆஃப் தோசை ஆர்டர் பண்ணும்போதே அந்த 5 ஃப்ளேவர்ஸில் இல்லாத தோசைலாம் வந்தது. இந்த ஆஃபரோட ஓவரால் ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக்கை வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது. டுடே இஸ் டியூஸ்டே. நம்ம இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கீதம் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஜஸ்ட் மீ கிளிக் இட் ஹியர். அண்ட் இன்றைக்கி வந்திருக்க ஆஃபர் பார்த்தீங்கன்னா அண்ணா இன்னொரு தோசை அப்படிங்கிற ஆஃபருக்காக வந்திருக்கோம். என்னடா அங்கே பாருங்கண்ணே, அன்லிமிட்டட் தோசை. என்னப்பா சரி இப்போ என்னடா பண்ண சொல்ற? அண்ணே ட்ரை பண்ணலானே. அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுர்ல என்ன வருது? இப்போ என்ன தோசை ரிவ்யூ போடணும். வா, அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. வேர்ல்டு தோசை டேக்காக கீதம் ரெஸ்டாரண்ட் அன்லிமிட்டட் தோசை ஆஃபர் ரன் பண்ணுறாங்க. March 3rd to March 9th வரை இந்த ஆஃபர் ரன் ஆகுது. இந்த ஆஃபரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சைடில் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மெயின் திங், நோ ஷேரிங். ஆல்சோ இந்த ஆஃபரில் 5 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தோசை அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைமிங்கும் சைடில் ஆட் பண்ணுறோம், செக் பண்ணுங்கள். இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கீ தோசை, மஷ்ரூம் தோசை, பனீர் தோசை, கோபி தோசைன்னு போட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து எதுவும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:52 ஆகுது. வி ஹாவ் கேம் ஃபார் அண்ணா இன்னொரு தோசை. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீதம் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நாவலூர் பிரான்ச்சில். அண்ட் இங்கே வந்து நைட்டு வந்து உங்களுக்கு 11லேருந்து 2 o'clock வரைக்குமே உங்களுக்கு வந்து அவுட்லெட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் என்னென்ன ஃப்ளேவர் தோசை டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து 5 ஃப்ளேவர் தோசை கொடுக்குறாங்க. நம்ம அன்றைக்கி வந்திருக்கிறது வந்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா கீ தோசை, பொடி தோசை, பன்னீர் தோசை, மஷ்ரூம் மசாலா தோசை அண்ட் கோபி மசாலா தோசை இருக்குது. ஸோ இந்த மெனு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நியூ லான்ச் அப்படின்ட்டு இங்கே வந்து ஸ்பெஷல் கேசரி ஆஃப் த டே 7 கேசரி, தேங்காய் பால் கஞ்சி வித் பருப்பு துவையல், தென் சம்பா கோதுமை உப்மா வித் கர்ட் அண்ட் பிக்கல், கோவை ஸ்பெஷல் போல இருக்குது. அண்ட் கீதம் ஸ்பெஷல் பொங்கல் காம்போ 150. இது வந்து மார்னிங் 6 AM to 10:30. தென் லெட்ஸ் செக் த ரேட்ஸ் ஆஃப் த தோசை. நம்ம வந்து இப்போ நம்ம 5 வெரைட்டி ஆஃப் தோசை அன்லிமிட்டடாக சாப்பிட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பன்னீர் மசாலா தோசை கொடுக்குறாங்க அண்ட் மஷ்ரூம் மசாலா தோசைலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பேஜ்லாம் இருந்துக்கிறோம். அடைப்பு பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, கோபி மசாலா தோசை வந்து பார்த்திங்கன்னா 160 வருது. அண்ட் பன்னீர் மசாலா தோசையும் 160 வருது. பட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைமே இதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் இதே தோசை டே வந்து இவங்க கீதம் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருந்தோம். பட் ரியாலிட்டி வேறு மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்தபோது எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்திருப்போம். என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்தபோது தோசைனா பாருங்களேன், தோசைனா இந்தமாரி பெருசாக இருக்கணும். கரெக்டாக இந்தமாரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் தோசைனா. வேறு நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தபோது இந்த பாதி தோசையில் இந்த ஃபுல் தோசையில் பாதி தோசை எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எங்களோட ஒரே குறையாக இருந்தது. பட் இந்த டைம் வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷனில் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்ததுனால எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வி ஜஸ்ட் கோனா ட்ரை. லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறது. அப்படியே மெனு பார்ப்போம். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு. தமிழ்நாடு மீல்ஸ், தென் பொங்கல் வடை, இதெல்லாம் லஞ்சுக்கு. எங்கள் ஃபேவரட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நேராக அதுக்கு ஜம்ப் பண்ணிடுவோம். என்னென்னா இங்கே இருக்கிற டெசர்ட். நம்ம சேனலில் இருக்கிறவங்க அப்படிங்கிற நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து குனாஃபாவுக்கு ஒரு அடிமை. குனாஃபா அண்ட் பக்லாவாக்கு. இங்கே வந்து கிளாசிக் சீஸ் குனாஃபா, பக்லாவாத் ஐஸ்கிரீம். லாஸ்ட் டைம் வந்து இந்த இட்லி பிளேட்டை ட்ரை பண்ணும்போதே பார்த்துருப்போம். நம்ம குனாஃபா ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே வேறு என்ன குனாஃபா இருக்குதுன்னு காட்டுறாருங்க. ஸோ தே ஹேவ் திஸ் இண்டோ டர்க்கிஷ் டிலைட்ஸ். கிளாசிக் குனாஃபா பார்த்தீங்கன்னா 375. தென் we wanted to try this mango cheese kunafa or in the jack and chill kunafa. பட் இந்த தோசையை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நிலைமையை பார்த்துட்டு குனாஃபா ஆர்டர் பண்ணுவோம். நம்ம இந்த சட்னிலாம் எடுத்து வெளில வச்சுருவோம். ஸோ நம்மளோட பிளேயிங் கிரவுண்ட் வந்து ஃப்ரீ ஆக்கிக்கலாம். கொடுத்துக்கலான்னு காட்டுறேன். ஸோ வி ஹேவ் தேங்காய் சட்னி, ஒரு மின்ட் சட்னி மாதிரி தெரியுது, அண்டு தக்காளி சட்னி அண்ட் சாம்பார் இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2, இது ஒரு 3வது தோசை, 3, தென் 4, 5 தோசை வந்துருக்கு. ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீ தோசை, கேன் see it here. செகண்டு பார்த்தீங்கன்னா ஸோ மஷ்ரூம் தெரியுதா உங்களுக்கு? நான் மஷ்ரூம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மஷ்ரூம் தோசை, மஷ்ரூம் மசாலா தோசை. தென் தேர்டு இதுதான் கொஞ்சம் நல்லா அடி வாங்கியிருக்கு. அண்ட் இது வந்து பனீரா கோபி, கேன் see கோபி ஹியர்.
இல்லை கோபி இருக்குது, கோபி மசாலா. இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பனீரா இல்லை, இதான் வந்து பூண்டு பொடி தோசை. அண்ட் ஃபைனலி வி ஹேவ் ஹியர் பனீர். உங்களுக்கு அந்த ஸ்டைல் தெரியுதா பனீரோட இது? ஸ்டஃபிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓகே, ஸ்டஃபிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பன்னீர் மசாலா தோசை. ஓகே, தக்காளி நிறைய இருக்கும். ஸோ நம்ம இந்த டேஸ்டிங் செஷன் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பன்னீர் மசாலா தோசை. ஃபஸ்ட்டு இந்த பன்னீரை மட்டும் வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவோம் பாருங்கள். அண்ட் நல்லா ரிச்சாக அவங்களுக்கு வந்து கேஷ்யூலாம் போட்டிருக்காங்க, தெரியுதா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்க. டேஸ்ட் ஓகே, லைட்டாக கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருந்தமே இருந்தது, பட் ஓகே. அண்ட் சட்னியோட ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டே. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக சாம்பாரில் டங்க் பண்ணி சாப்பிடுவோம், சாம்பாரோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம நைட் வந்துடுவோம், சாம்பார் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பார் இஸ் குட், சாம்பார் நல்லா இருக்குது. தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ வி ஹேவ் தேங்காய் சட்னி ஹியர். இது அவாய்ட் பண்ணிடலாங்க, டேஸ்ட் நல்லா இல்லை. வில் புஷ் திஸ் சைட். கொஞ்சம் பழசான மாதிரி இருக்குது தேங்காய் சட்னி. தென் க்ரீன் சட்னி, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சட்னியில் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன், டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். சூப்பருங்க, இது செம்மையாக இருக்குது. ஃபைனலாக சட்னியில் நமக்கு ஒரு தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க, அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். இதுவும் ஓகே. ஸோ இது ரெண்டு இது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு இதோட ரிவ்யூ. ஃபஸ்ட்டு பன்னீர் தோசையில் ஆரம்பிச்சிருக்கோமா, அடுத்து என்ன தோசை வருதுன்னு பார்ப்போம் இருங்க. ஸோ பன்னீர் தோசை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. மசாலா தெரியுதா, பூண்டு தோசை ஆக்சுவலாக இது. அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளைனாக சாப்பிட்டு பார்ப்போம். பூண்டோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது ஆக்சுவலாக. மோர் தென் தட் கீ நிறையா போட்டிருக்காங்க. பூண்டோட ஃப்ளேவர் வந்து கீ கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து சாம்பாரை கொஞ்சம் டங்க் பண்ணி சாப்பிடுவோம். நைஸ், சாம்பார் அல்டிமேட்டுங்க, பர்ஃபெக்ட் சாம்பார். ஸோ நம்ம பன்னீர் தோசை தென் பூண்டு தோசை ட்ரை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோபி மசாலா தோசை. அண்ட் ஸ்டஃபிங்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் இஸ் நைஸ். பன்னீரோட இந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்குது. அடுத்து மஷ்ரூமோட ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சட்னி சாம்பார்லாம் அது தொட்டுக்காமலே சாப்பிட்லாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தோசை, மஷ்ரூம் மசாலா தோசை. ஆனியன் தான் நிறையா இருக்குது மஷ்ரூமோட. அண்ட் டேஸ்ட் இஸ் குட். ஃபைனலாக கீ ரோஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இந்த தோசை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேருங்க, சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இங்கே தர மசாலா தோசை, அதாவது பன்னீர் மசாலாவாக இருக்கட்டும், மஷ்ரூம் மசாலா, கோபி மசாலா எல்லாமே சாம்பார் இல்லை சட்னி ஆட் பண்ணாமலே சாப்பிட்லாம். சட்னியை பற்றி சொல்லும்போது லாஸ்ட் இயரே இந்த தேங்காய் சட்னி நல்லா இல்லை, இந்த இயரும் அப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் தோசை கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டில் பன்னீர் மசாலா தோசை, மஷ்ரூம் மசாலா தோசை, அப்புறம் வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் 5 தோசை சொல்லியிருந்தோம். என்ன சர்வ் பண்ணாங்க நீங்களே பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இது வந்து ஏதோ பொடி தோசை தான், ஆக்சுவலாக பருப்பு பொடி மாதிரி தான். பருப்பு பொடி, பூண்டு பொடியிலேருந்து பருப்பு பொடிக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன இன்றைக்கி வந்து இன்னும் டேட் கூட மாறலை ஆக்சுவலாக. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டியூஸ்டேயில் தான் இருக்கும். அதுக்குள்ளே மெனுவை மாற்றிட்டாங்க. பருப்பு பொடி தான் இது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. தென் வேறு என்ன இருக்குது, அதுலேயும் கீ ஸ்பூ. ஐயோ இதுவுமே பருப்பு பொடி தான். மாப்பிள்ளை ஏமாற்றிட்டாங்க மாப்பிள்ளை. ஓகே, அண்ட் இது வந்து ப்ளைன் தோசை தான். ஸ்டஃபிங் ஏதோ தீர்த்து போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து 2 பருப்பு பொடி கொடுத்துருக்காங்க. தென் இதுவுமே உனக்கு கொடுத்த மசாலா தோசை தான். சரியா அண்டிக்கிட்டா பம்பர் கட்ட முடியா. ஃபைனலாக நம்ம கொடுத்தது ஒரு கோபி மசாலா, மஷ்ரூம் தாலி போல். ஃபைனலாக ஒரு மஷ்ரூம் மசாலா தோசை அண்டு ஒரு பன்னீர் மசாலா தோசையோட எங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணோம். ஓவரால் ரிவ்யூன்னு பார்த்தா லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த இயர் தோசையோட சைஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதே சைஸ்லேயே இருந்தது. என்ன மசாலாவோட ஃபில்லிங் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். செகண்ட், சட்னியோட டேஸ்ட்டு லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் சட்னியோட டேஸ்ட் நல்லாவே இல்லை. இந்த வீடியோவை கீதா மேனேஜ்மெண்ட் யாராச்சும் பார்த்துருந்தா இது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு நைட் 11 PM பேட்சுக்கும் ஃப்ரெஷ் சட்னி சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபைனலாக மெனுவோட கன்சிஸ்டன்சி 5 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தோசை அன்லிமிட்டட் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் செகண்ட் செட் ஆஃப் தோசை ஆர்டர் பண்ணும்போதே அந்த 5 ஃப்ளேவர்ஸில் இல்லாத தோசைலாம் வந்தது. இதையும் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆல்சோ எங்களுக்கு கீயோட ஃப்ளேவர் ராமேஸ்வரம் கேஃபேல சாப்பிட்ற மாதிரி ஓவர் டாமினேட்டிங்காக ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஃபைனல் செட் ஆஃப் தோசை ஆர்டர் பண்ணும்போது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கீயை கம்மியாக போட சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களோட ஓவரால் ரிவ்யூ. இந்த கீதம் அன்லிமிட்டட் தோசை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. இப்போ தான் நம்ம கீதமில் வந்து நம்ம டின்னரை ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை தயவுசெய்து டாக்டர் பேலுக்கு ஷேரோ இல்லை வந்து டேகோ பண்ணிடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்டா. Adding lots of ghee, but the problem nowadays is they are adding so many things inside the dosa. எப்படா